தவறி கிரியை செய்தது ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு தண்ணீர் தருகிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ கண்மலையில் நின்று பேசுன்னு சொன்னா, கண்மலையில் நின்று கண்மலை தேவனை குறித்து பேசு. அன்றைக்கு ஸ்டேஜ் கிடையாது, அன்றைக்கு ஸ்டேஜ் கிடையாது, இன்றைக்கி ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது. ஆகவே கண்மலையின் அடிவாரத்தில் ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். இவன் மலை உச்சியில் நின்றாதான் எல்லோருக்கும் அந்த சப்தம் கேட்கும், அவனை எல்லோரும் பார்க்க முடியும். அவன் கண்மலையில் நின்று என்னை குறித்து பேசுன்னு சொன்னால், கண்மலையில் நின்று அவன் அவனை குறித்து பேசினான், நான் உங்களுக்கு தண்ணி தருகிறேன் என்று சொன்னான். அப்போ அவனுடைய நாவலையும் கிரியை செய்தது யார்? அந்தி கிறிஸ்து. கொஞ்சம் கேப்பு கிடைச்சா உள்ளே நுழைஞ்சிருவான் அந்தி கிறிஸ்து. உள்ளே நுழைஞ்சா கர்த்தரிடத்திலிருந்து சாவு தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனை இந்த காரியங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்தி கிறிஸ்துவானவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உற்சாகமா கையை தட்டுங்க. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காசுக்கு பேரில் அந்தி கிறிஸ்து கிரியை செய்தான். 30 வெள்ளி காசு. அவன்தான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கேஷியராரு. 12 அப்போஸ்தலர்களில் காணிக்கைகளை கலெக்ட் பண்ணது யார்? யூதாஸ் தான். ஹீஸ் அ ஃபைனான்சியர். அவன்தான் பணத்தை எல்லாம் சேமிப்பான். அப்போ ஆண்டவர் அன்றைக்கு 12 அப்போஸ்தலர்களை வைத்து ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவரே காணிக்கைகள் நிறைய வாங்கியிருக்கிறார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. மக்கள் கொடுத்தா தானே வாங்க முடியும். அதை கணக்கு பார்த்தது யார்? யூதாஸ். அவன் பணத்தை எண்ணியே அவன் எனக்கு கணக்கு போட்டான். தான் பணக்காரனாகணும், தான் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் அவன் ஜெயம் எடுக்க வேண்டும், காசுக்கு அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவனாக இருந்தான். அவன் அந்த எண்ணத்தை கொடுத்தது யார்? அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. ஒருமித்த மனமில்லை தீய சக்திகளாகிய அடையாளமாகிய உள்ளே புகுந்ததும் அவனுக்கு காசு மேலே எப்பவும் கண்ணாக இருந்தது. ஒரு முறை விலை உயர்ந்த எண்ணெயை ஒரு வேசி ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசிலும் பாதத்திலும் ஊற்றும்போது, இவ்வளோ விலை உயர்ந்த எண்ணெயை என் வீணாய் கொட்டுகிறாய், வித்தா கூட காசு கிடைக்குமே என்று சொன்னான். அல்லேலூயா. பண ஆசை சகலத்துக்கும் அழிவாகவும் வேறாகவும் இருக்கிறது. அப்போ அந்தி கிறிஸ்துவான பண ஆசை மூலம் எங்கே புகுந்தான்? யூதாசு கிட்ட புகுந்தான். யூதாசனுடைய சாவு இப்படியாக இருந்தது, தற்கொலை சாவு. அல்லேலூயா. ஆகவே அந்தி கிறிஸ்து உள்ளே நுழைந்தால் சாவு உன் வீட்டில் மடியில் விழுந்து விட்டது என்பதால் மெய்ப்பொருள். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே எச்சரிக்கையாக இருப்போம். நீங்கள் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு முறை ஒரு ஊழியக்கார சகோதரர் என்னிடத்தில் அடிக்கடி பேசுவார். இந்த ஊழியத்தை குறித்து ரொம்ப பேசுவார். அவர் தான் ஒரு முறை ஒரு ஓய்வு நாளிலே இங்கே பிரவேசித்தார். அவரும் அவர் வீட்டாரும் பிரவேசித்தார்கள். அன்றைக்கு இடக்கு மடக்கான கேள்விகள் கேட்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 இப்பொழுது வாசிக்க கேட்போம். 14, 15, 16. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அல்லேலூயா. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற காரியத்தை அன்றைக்கு நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. அதற்கு அவர் சொன்னது ஸ்திரீயினுடைய வித்து இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். அல்லேலூயா. நான் அது அப்படி அல்ல, நம்மை குறித்துள்ள காரியம் என்று சொன்னேன். ஸ்திரீயின் வித்துக்கள், ஏவாளுடைய வித்துக்கள், சபிக்கப்பட்டவளுடைய வித்துக்கள் யாரு? சந்ததி யாரு? நாம் தான். அவளிடத்திலிருந்தானே பிறந்திருக்கிறோம். அவளுக்கு யார் உண்டானது? எத்தனை பிள்ளைகள்?
2 பிள்ளைகள், 2ல் 1 அவுட்டு இல்லையா? இப்போ சபிக்கப்பட்ட காயின், அவனுடைய வம்சம் நம்முடைய வம்சம் இன்றைக்கும். அப்போ ஸ்திரீனுடைய வித்து இந்த மனிதர்களை குறித்து அவர் பேசினார். ஆண்டவர் அங்கே பேசுகிறார். நான் ஒரு ஸ்திரீயிடத்தில் பிறப்பேன் என்று அங்கு சொல்லவில்லை. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார். இதான் சத்தியம். அவருடைய அறியாமைக்கு தேவன், இன்றைக்கு அநேக சபைகளில் இந்த மாதிரி பிரசங்கம் உண்டு. இது அவர் அல்ல, நம்மை குறித்து பேசினார். பிறக்காத மனிதர்களை குறித்து அவர் என்று ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தினார். கையை தட்டலாம். அன்றைக்கு ஏவாள் பிரசவிக்கவில்லை, ஆனால் இவள் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று மனிதர்களை குறித்து பேசின மனிதன் பிறக்கவில்லை. பிறக்காத மனிதனை குறித்து அவர் என்ன சொன்னார்? அவர் என்று சொன்னார். அல்லேலூயா, உற்சாகமா கையை தட்டுங்க. அவர் உண்டாக்க போகிற ஏவாள் வழியாக உண்டாகிற சந்ததிக்கு பேர் என்ன? அவர் என்று சொன்னார். மனிதனை கனப்படுத்தி பேசினார். இங்கே மோசையை கனப்படுத்தி பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்கார். மோசே ஆற்றால் ஒரு மனிதன், சராசரி ஒரு மனிதன், ஒரு ஸ்திரீக்கும் புருஷனுக்கு உண்டானவன். ஆனால் ஆண்டவர் எப்படி மகிமைப்படுத்துகிறார்? மோசே என் வீட்டில் உண்மையுள்ளவன், பெரியவன், சாந்த குணம் உள்ளவன், எவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஆகவே அந்த காலத்திலும் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் அன்று சர்ப்பத்துக்கிட்டையும் ஏவாளுக்கிட்டையும் பேசுகிற உரையாடல நான் உங்ககிட்ட பிறப்பேன்னு சொல்லலை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குன்னு தேவன் சொன்னார். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத அநேக டூப்ளிகேட் தீர்க்கதரிசிகள் இந்த நாட்டிலே உண்டு. கையை தட்டுங்க. அன்னைக்கு அவர் அப்படியே எழும்பி போயிட்டார், சொல்லாமல் கொள்ளாமலே போயிட்டார். ஏன்னா அப்படியே கருத்துக்கு மாறுபாடான ஒரு கருத்தை, உண்மையான கருத்தை எடுத்து வைத்தபடியினால் இன்றைக்கு வரைக்கும் கம்யூனிகேஷன் கிடையாது. ஒரு சும்மா கையை தட்டுங்க. இப்போ அவருக்கு என்ன தோன்றுகிறது? நான் குற்றவாளி, அவர் உண்மையுள்ளவர், நான் உண்மை இல்லாதவன் என்ற ஒரு நிலைப்பாடு வருகிறது. அல்லேலூயா. ஆகவே தேசத்தில் அப்படிதான், உண்மைக்கு இடமில்லை, சத்தியத்துக்கு இடமில்லை, பொய்க்கு தான் அதிக இடம். பொய் பேசுகிறவர்கள்கிட்ட நிறைய கூட்டம் இருக்கு. உண்மை பேசுகிற இடத்துல என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே மாறுபாடான ஊழியங்கள், மாறுபாடான சபைகள், உண்மையுள்ள சபைகள், உண்மை இல்லாத சபைகள், இவைகளெல்லாம் இந்த தேசத்தில் இருக்கிறது. நான் சொல்லுவேன், உண்மை இல்லாத சபைகள் அந்தி கிறிஸ்துகளுடைய சபைகள், உண்மையுள்ள சபை கர்த்தருடைய சபை, அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். உற்சாகமா கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய சத்தியத்தை யார் பேசினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தால் நீங்களும் ஒரு அந்தி கிறிஸ்து தான். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று கண்ட எகிப்தியனை இன்று கண்ட எகிப்தியனை காக்கும் தேவன் காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. இன்று கண்ட எகிப்தியனை, அதாவது எகிப்தியன் என்ற சத்துரு. இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம். அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சத்துரு இருப்பான் இல்லையா? எல்லோருடைய வாழ்க்கையிலையும், பிஸ்னஸில், வியாபாரத்தில், தொழிலில், வாழ்க்கையில், உறவில் ஒரு சத்துரு இருப்பான். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் இன்று ஆசீர்வதிக்கப் போகிறேன். உன்னை இரவும் பகலும் கண்விழித்து பார்க்கிற தேவன் உனக்கு சொல்கிறார், இனி நீ என்றென்றைக்கும் சத்துருவை காண்பதில்லை. உற்சாகமா கையை தட்டு.
அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சத்துருக்களை தேவன் அழித்து போட அவர் தீர்மானித்தார் என்பதுதான் மெய்ப்பொருள். உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 119 105. 119 105. அல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கும் வெளிச்சமாயிருக்கிறது. திரும்ப வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இன்னொரு முறை கூட, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கும் வெளிச்சமாயிருக்கிறது. உற்சாகமாக கையை தட்டலாம். பிரியமானவர்களே, வேத வசனத்தை குறித்து நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணக்கூடாது. இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? உம்முடைய வசனம்தான் என்னுடைய கால்களுக்கு தீபம். தீபம் என்ன? விளக்கு இல்லையா? நான் இருளில் நடவாதபடிக்கு உம்முடைய தீபத்தினுடைய வெளிச்சத்தினால் நடக்கிறேன். என் கால்கள் இருளில் பிரவேசிக்கவில்லை, என் பாதம் பாவத்தை நோக்கி பிரவேசிக்கவில்லை. உம்முடைய வசனம் என்னை போதிக்கிறபடியினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய பாதையும் வெளிச்சமாக இருக்கிறது. உற்சாகமாக கையை தட்டுங்க. கால்களுக்கு மட்டுமல்ல வெளிச்சம், என் பாதையும் வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ ஒரு இருளான இடத்துல ஒரு பாதை இருக்கிறது. அங்கே பாம்பு இருக்கலாம், கல் இருக்கலாம், முள் இருக்கலாம், பள்ளம் இருக்கலாம், இல்லையா? இருக்கலாம் இல்லையா? சேர் இருக்கலாம். அப்போ வெளிச்சம் முன்னே போனால் நம்ம பார்த்து பார்த்து நடக்கலாம். நம்முடைய கால்களை பார்த்து பார்த்து எடுத்து வைக்கலாம். இடரல் அடையாதபடிக்கு என்ன செய்யலாம்? நடக்கலாம். ஆகவே நமக்கு கால்கள், பாவம் செய்யாத கால்கள் நமக்கு வேண்டும். வசனம் நம்மளை பாவம் செய்யாதபடி தடுக்கிறபடியினால் உம்முடைய வசனம் எனக்கு கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. பாவம் செய்தால் சுட்டரிக்கும். நெருப்பு என்ன செய்யும்? சுட்டரிக்கும். நெருப்பில் கொசு விழுந்தா என்ன ஆகும்? எரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஆகவே உன் கால்களுக்கு அது நெருப்பாக இருக்கிறது. பாவம் செய்யாதபடிக்கு சரியான வழிகளில் நடக்கக்கூடிய என் கால்களாக இருக்கிறது. காரணம் வசனம். உம்முடைய வசனம், உம்முடைய வசனம் என்னை தேற்றுகிறது. உம்முடைய வசனம் என்னை ஆட்கொள்கிறது. உம்முடைய வசனத்தை ஆட்கொள்கிறபடியினால் நான் செல்லும் பாதையெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஒருபோதும் இடரல் அடையாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பார். உற்சாகமாக கையை தட்டலாம். என்று கண்ட எகிப்தியனை என்று கண்ட எகிப்தியனை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை வழியாக நடந்து போனார்கள். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அதாவது ஒரு மனிதன், ஒரு இஸ்ரவேல் கர்த்தருடைய ஒரு பிள்ளை, கால்களுக்கு தீபமும் போகும் பாதை வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வேத வசனம் கிரியை செய்கிறதா இல்லையா? கிரியை செய்யுமா செய்யாதா? சும்மா சொல்லி வைக்கிறதுக்கு எழுதி வைக்கப்பட்டதல்ல. அல்லேலூயா. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் கரையிலே நிற்கிறார்கள். பின்னாடி பார்வோன் படை, முன்னாடி சமுத்திரம். அப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். வேத வசனம் என்ன சொல்கிறது?
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ இங்கே மக்கள் கலங்கி நிற்கிறார்கள். பின்னாடி போக முடியாது. பார்வன் படை வந்து கொண்டு இருக்கிறது. அவன் வெட்டி சாய்ப்பான். முன்னாடி சமுத்திரம், எந்த அளவிற்கு அகலம் என்பது ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டுமல்ல, மிருக ஜீவங்கள் உண்டு, சிறு குழந்தைகள் உண்டு, கர்ப்பிணி ஸ்திரீகள் உண்டு. எப்படி நீச்சல் அடித்து போக முடியும்? உலக பிரகாரமாக கடக்கவே முடியாது. கலங்கி நின்ற வேளையில் இந்த வேத வசனம் கிரியை செய்திருக்கிறது. அழைத்தது யார்? தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அழைத்தார்? கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அப்படி தான் அழைத்து வந்தார். ஆகவே